தனது சுயநலத்துக்காக பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். திருச்சி தில்லைநகர் KAP விஸ்வநாதன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மருத்துவ முகாம்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி, கதிரவன், சவுந்தரபாண்டியன், மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு மருத்துவ முகாம் தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே மக்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் நடத்தி 10,000 முகாம்கள் தமிழ்நாட்டில் நடத்தி ஒவ்வொரு இடங்களிலும் 18 வகையான அந்த எல்லா இலாக்காக்களிலிருந்தும் மகளிர் உரிமை தொகை முதல் கொண்டு அனைத்து பெட்டிஷன்களை வாங்கி உடனடியாக தீர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அரசு சார்பாக அதற்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் உரிமை தொகை இப்பொழுது அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க, இப்போ ரெவியூக்கு போகிறாங்க. அதனால் தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மருத்துவ முகாம் தொடங்கியிருக்கிறார். இதை நன்கு பயன்படுத்தி கொண்டு மக்கள் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.